அவந்திகா 6 வருடங்களுக்கு முன் தனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தாள். அவள் கண் விழித்த போது அவளது பெயர் கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை. தன்னை பற்றியும் தான் இருக்கும் இடத்தை பற்றியும் தன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் எதுவுமே தெரியாத அந்த நிர்மலமான மனநிலையை இன்று நினைத்தாலும் அவளுக்கு உயிர் கலங்கியது. கடந்த காலம் மொத்தமும் மறந்து போன நிலையில் தன் மூளையே வேற்றிடமாக இருப்பதை உணர்ந்திருக்கிறாள். எப்படியாகப்பட்ட வாழ்க்கை அது இறைவா! தனக்கு நேர்ந்த நிலை வேறு எவருக்கும் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். அருணுக்குமே ஞாபகம் இருந்தது. அவர்களோடு அவள் வந்து சேர்ந்த காலத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்குமே அவள் பயப்படுவாள். யாரோடும் ஒன்றி போக மாட்டாள். அருணும் அவன் தந்தையுமே மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது அவளை சமூகத்தோடு ஒன்றி போக வைக்க. அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்று கேட்டால் மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும் அளவு இல்லை. அவந்திகாவின் மனநிலைமையை அருணால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் ஆறுதலாக அவளது கையை பிடித்து, அக்கா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அத பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க. நம்மளுக்கு ரொம்ப அழகான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அக்கா. இப்போ நம்ம கனவெல்லாம் அதுலதான் இருக்கணும் என்று கூற, முழுதாக வளர்ந்து நிற்கும் தன் தம்பியை பார்த்தவளுக்கு காலம் எவ்வளவு சீக்கிரமாக ஓடுகிறது என்று தோன்றியது. சில மணி நேரங்களிலேயே மென்துறை எட்டிய வளர்ச்சிகளை பற்றி படித்து முடித்து விட்டாள் அவந்திகா. அருணும் அவனது சீனியர் மூலம் வரும் வேலைகளை செய்து தருவதால் மருத்துவமனைக்கு தேவையான பணம் கிடைத்தது. அதனால் தனது உடல் முழுவதுமாக தேரும் வரை இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள் அவந்திகா. அவர் வெளியே சென்ற பின்னர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு முதலில் உடலில் தெம்பு வேண்டும் அல்லவா? சுவர் இருந்தால் தானே சித்திரம் தீட்ட முடியும். அவந்திகா படிப்பின் மீது கொண்ட நாட்டமும் தீவிரமும் அருணை பிரமிக்க வைத்தது. 2 நாட்களில் அவள் 10 புத்தகங்களை படித்து முடித்திருந்தாள். இதோ அவளிடம் இருக்கும் கடைசி புத்தகத்தையும் முடிக்கப் போகிறாள். ஆனாலும் அவள் முகத்தில் ஏதோ ஒரு திருப்தியின்மை. என்னாச்சுக்கா என்று அருண் கேட்க, இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நடத்துற பாட புத்தகம் மாதிரி இருக்கு. உன்கிட்ட வேற ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் புக்ஸ் இருக்கா என்று அவந்திகா கேட்க, அக்கா, இந்த புக்ஸ் எல்லாமே என்னோட ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண புக்ஸ். அதுல பாதி புக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. நீங்க என்னன்னா என்று அழுது விடுபவன் போல ஆகிவிட்டான். டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. இதெல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்துற புக்ஸ்ன்றதுனால அதுல உங்களுக்கு புரியுற அளவுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கேக்குறேன். உங்க லைப்ரரியை தவிர வேற எங்கேயாச்சும் இருந்து உங்களால புக்ஸ் வாங்க முடியுமா என்று அவந்திகா கேட்க, அக்கா, நான் என்னோட சீனியர்னு சொல்வேன்ல, அந்த அண்ணா ஒரு ஐடி கம்பெனில டைரக்டரா வேலை பாக்குறாரு. வேணும்னா அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன் என்று. சரி அருண், கேட்டு பாரு என்று சொல்லிவிட்டாள். அருணும் அவனது சீனியரான நந்தீஸுக்கு கால் செய்து தன்னுடைய அக்காவிற்கு இருக்கும் தேவைகளை சொல்ல, நந்தீஸும் புத்தகங்களை ஏற்பாடு செய்து விடுவதாகவும் அவனது ஆபீஸிற்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கூறிவிட்டான். அருண் நந்தீஸின் ஆபீஸுக்கு விரைந்தான். அங்கு ரிசப்ஷனிஸ்டிடம் நந்தீஸை பார்க்க வந்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்க, அருணுக்கு வலது புறம் இருந்த லிப்டில் இருந்து வெளிவந்தான் நந்தீஸ் ராஜமாணிக்கம். அருணகிரி என்று நந்தீஸ் அழைக்க திரும்பி பார்த்த அருண், சீனியர் என்று அழைத்தபடி வந்தவரின் முகத்தில் இருந்த புன்னகை அவனுடன் வந்து கொண்டிருந்தவனை பார்த்தவுடன் அருணின் புன்னகை முற்றிலுமாக சுருங்கிவிட்டது. அந்த மனிதனின் முகம் பார்ப்பவரின் மனதில் பசை போல ஒட்டி கொண்டு விடும் ஆளுமையை உடையது என அவனை பார்க்கும் 2வது முறையான இப்பொழுதும் நினைத்தான் அருண். பின்ன இருக்காதா, அவனை ஒரே ஒரு முறை தன் அக்காவின் கல்யாண ரிசப்ஷனுக்கு சென்ற போது பார்த்தது. அது நடந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்று அவனை பார்த்த உடனேயே கண்டுபிடிக்க முடிந்து விட்டதே. ஆம், அங்கு தன் பிஏவான ரமேஷ் உடன் நடந்து வந்து கொண்டிருந்தவன் சாக்ஷாத் ரவிச்சந்திரனே தான். இடைப்பட்ட காலத்தில் அருண் வளர்ந்து விட்டதால் ரவியால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பார்த்த சில நாட்களே ஆன ரமேஷ் அருணை கண்டு கொண்டான். உன்னோட டைமிங் தாண்டா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்று அருணின் தோளை தட்டினான். அவன் அருகில் வந்து விட்ட நந்தீஸ். ரவியை பார்த்து கொண்டிருந்தவன் இவனிடம் திரும்பி, ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் புக்ஸ் தேவைப்பட்டது, அதான் என்று அருண் இழுக்க, உனக்கு புக்ஸ் கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் இல்ல அருண். ஆனா இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் புக்ஸ். இன்னும் இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உனக்கு இதெல்லாம் புரியும் என்று அறிவுறுத்த, ஐயோ சீனியர், இதெல்லாம் எனக்கு இல்ல, என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு மென்ஷன் பண்ணிருந்தேன்ல அவங்களுக்கு என்று இவன் அசடு வழிய நந்தீஸுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. யார சொல்ற அருண், அந்த மினி கேம் ரெடி பண்ண பொண்ணா என்று கேட்க, ஆமா சீனியர், அவங்களுக்கு தான் என்று அருண் கூற, யாருடா அந்த பொண்ணு? இன்னைக்கு நீ கண்டிப்பா அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சே ஆகணும் என்று அவனின் கண்களிலோ ஆச்சரியம் கலந்த ஆர்வம்.
இப்போ கண்டிப்பா முடியாது சீனியர், ஆனா ஐ ப்ராமிஸ் யூ, நான் உங்களுக்கு அவங்கள சீக்கிரமாவே இன்ட்ரோ கொடுக்கறேன் என்று புன்னகையோடு கூற, நான் சீக்கிரமாவே உன் சத்தியத்தை காப்பாத்துவேன்னு நம்புறேன், இந்தா நீ கேட்ட புக்ஸ் என்று சிரித்தபடியே ஒரு பையை அருணிடம் நீட்டினான். அதை வாங்கியவன், தேங்க்யூ சீனியர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், டாடா என்றபடியே ஓடிவிட்டான். அருணகிரி நில்லு என்று நந்தீஸ் அழைத்த நேரம் அவன் அங்கு இல்லை. ரவியிடம் திரும்பியவன், பாத்தியா சிஇஓ, இந்த கால பசங்களுக்கு பொறுமையே இல்ல, தி கிரேட் ரவிச்சந்திரனே அவனுக்கு இருக்கிற அவசரத்துல அடையாளம் தெரியாம ஓடுறான் பாருங்க என்றான் நந்தீஸ். நந்தீஸ் ரவியின் பால்யகால நண்பன். ரவியை சிஇஓ என்று கூப்பிடுவதே நந்தீஸின் வழக்கம். யார் அந்த பையன் என்று கேட்ட ரவிச்சந்திரனின் குரலில் அந்த இளைஞனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் துளி கூட இல்லை. அவன் என்னோட காலேஜ் ஜூனியர், டேலண்டான பையன்தான், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா நல்லா வருவான், நம்ம கம்பெனிலே ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன் என்று நந்தீஸ் கூற, அவன்கிட்ட ஸ்பெஷலா ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி இல்லையே என்று தோலை குலுக்கினான் ரவிச்சந்திரன். அவர்களின் உரையாடலை பார்த்து கொண்டிருந்த ரமேஷ் ரவியின் காதோரம் சென்று அவனுக்கு மட்டும் கேட்குமாறு, பாஸ், அந்த பையன்தான் அருணகிரிநாதன் என்று கூற, ரவிக்கு அந்த பெயரை முன்னரே கேட்டாற்போல் இருந்தும் சரியாக ஞாபகம் வரவில்லை. அவனது முக குறிப்பை புரிந்து கொண்ட ரமேஷ், அவந்திகா மேடமோட சித்தப்பா பையன் பாஸ் என்று கூற, ரவியுமே அப்பொழுதுதான் அருணின் பெயரில் இருக்கும் குடும்ப பெயரான நாதனை கவனித்தான். இவர்களுக்கிடையில் வந்த நந்தீஸ், யார் அந்த அவந்திகா, அப்புறம் அருண் உனக்கு முன்னாடியே தெரியுமா சிஇஓ என்று கேட்க, கொஞ்சம் தெரியும் என்பதோடு முடித்து விட்டான் ரவிச்சந்திரன். நீ செலக்ட் பண்ண புக்ஸ்லாம் அவனுக்காக தான் எடுத்து வச்சது சிஇஓ என்று நந்தீஸ் கூற, தான் நந்தீஸின் புத்தக அலமாரியில் இருந்து தேர்வு செய்த புத்தகங்கள் எல்லாம் எவ்வளவு கடினமானவை என்று ரவிச்சந்திரனுக்கு தெரியும். நந்தீஸ் அருணிடம் போனில் புத்தகங்களை வந்து வாங்கிக் கொள்ளுமாறு பேசிவிட்டு வைத்த நேரம் அவனது கம்பெனியின் ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு முக்கியமான வேலை வந்துவிட, தன்னை சந்திக்க வந்திருக்கும் ரவியிடம் விஷயத்தை சொல்லி புத்தகங்களை தேர்வு செய்யுமாறு ஒரு வேண்டுகோள் வைத்துவிட்டு சென்று விட்டான். புத்தகங்களை விரும்பும் ரவிக்கு தனது நண்பனின் வேண்டுகோளும் பிடித்திருந்தது. கணினி துறையின் மிக நுட்பமான புத்தகங்களை தேர்வு செய்ய ஆரம்பித்தான். நந்தீஸ் திரும்ப வந்து அவன் தேர்வு செய்த புத்தகங்களை பார்த்துவிட்டு, இன்னும் கல்லூரியையே முடிக்காத அந்த குழந்தை பையன் இவ்வளவு கடினமான புத்தகங்களை எப்படி படித்து முடிக்கப் போகிறான் என்று அவனுக்கு சுத்தமாக விளங்கவில்லை. இப்பொழுது அது அவனுக்கில்லை என்று தெரிந்ததும் அவனது பீதி சற்று குறைந்தது. நல்ல வேலை சிஇஓ, அந்த புக்ஸ் எல்லாம் அவனுக்கு இல்லையா, அவனோட ஃப்ரெண்டுக்கான் என்று ரவியிடம் கூற, ரவிக்குமே இப்பொழுது ஆர்வமாக இருந்தது அத்தகைய புத்தகங்களை படிக்கக்கூடிய அந்த அறிவாளி யார் என்று. அவனது கேள்விக்கான பதிலையும் நந்தீஸ் கூறினான். அந்த மினி கேம் ரெடி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கான். அந்த கேம்க்கு போட்டிருந்த கோடிங்லே தெரிஞ்சது அவங்களோட டேலண்ட் என்று நந்தீஸ் பறைசாற்ற, நீ சொல்றது சரிதான் நந்தீஸ், ஆனா 4 லைன் கோடிங்ல ஒருத்தவங்களோட திறமைய நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா கோடிங்ன்றது ஒரு கடல் மாதிரி. சரி, அதெல்லாம் விடு. ஹேக்கிங் காம்படிஷன் வரப்போகுது, ஞாபகம் இருக்குதானே? அது சம்பந்தமான செக்யூரிட்டி அப்கிரேட்லாம் நான் உன் கையில ஒப்படைச்சிருக்கேன் என்று அவன் தீவிரமாக பேச, கவலைப்படாத சிஇஓ, நம்ம ஸ்பெஷாலிட்டியா அதானே, காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் என்று நந்தீஸ் கூற, அவனும் ஒப்புதலாக தலையசைத்து விட்டு கிளம்பினான். ரவி சென்றதும் விரைந்து சென்று தன் வேலைகளை ஆரம்பித்தான் நந்தீஸ். வரப்போகிற ஹேக்கிங் காம்படிஷனுக்காக கடந்த சில வாரங்கள் அவனுக்கு சிவராத்திரியாகவே கழிந்து வருகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. வளர்ந்து வரும் இன்டர்நெட் உலகில் ஹேக்கிங் என்பது பல பெரும் நிறுவனங்களுக்கு தூங்கா இரவுகளை கொடுத்து வருகிறது. ஹேக்கிங் என்பது கணினிகளில் சேமித்து பாதுகாக்கப்பட்டு வைத்துள்ள முக்கியமான கோப்புகளையும் ஆவணங்களையும் திருடுவது, அல்லது அவற்றில் இருக்கும் ஆவணங்களில் மாற்றுதல்களை ஏற்படுத்தி விடுவது போன்றவையாகும். இது ஒரு வகையான ஹேக்கிங். சுருங்க சொல்ல போனால் திருட்டு வேலை. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஒரு கணினியை பல 100 மைல்களுக்கும் அப்பால் இருந்து ஒரு மனிதனால் ஹேக் செய்ய முடியும். திருடப்படும் அல்லது மாற்றி அமைக்கப்படும் கருப்பொருளின் தன்மையை கொண்டு அவை ஃபிஷிங், வைரஸ், UI நிவாரணம், குக்கி திருட்டு, TNS ஸ்பூஃபிங் என வகைப்படும். இப்பொழுது அரசாங்கமானது இவர்களுக்கு, அதாவது ஹேக்கர்ஸ்க்கு வேலை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், ஒரு ஹேக்கருக்கு தான் ஒரு மென்பொருளை எந்த வகையில் எல்லாம் ஹேக் செய்ய முடியும் என்று தெரியும். அதனால் அவர்களுக்கு வேலை கொடுத்து மற்ற நபர்கள் மூலம் அவர்களிடம் ஒப்படைத்த மென்பொருளை ஹேக் செய்ய விடாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான். இதைத்தான் முல்லை முள்ளால் எடுப்பது என்பார்கள். இப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய மென்தொழில் நிறுவனங்களும் தங்கள் மென்துறை சேவையகம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த மாதிரியான ஹேக்கிங் காம்படிஷன்களை வைக்கிறார்கள்.
இதில் உலகில் உள்ள எந்த ஹேக்கர் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம். பங்கு பெற்று வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகைகளும் வழங்கப்படும். நந்தீசன் குடும்பத்தோடு சந்திரன் குடும்பமும் பங்குதாரர்கள். வரப்போகும் ஹேக்கிங் காம்படிஷனில் நந்தீசன் கம்பெனியும் கலந்து கொள்ள போகிறது. தங்கள் கம்பெனியின் மென்பொருளை யாருமே ஹேக் செய்ய முடியாத அளவுக்கு வடிவமைக்கும் பொறுப்பு இப்பொழுது நந்தீசன் கையில். அவந்திகாவிற்கு அருண் கொண்டு வந்திருந்த புத்தகங்கள் மிகவும் திருப்திகரமானவையாக இருந்தன. இவ்வளவு கடினமான புத்தகங்களை படிக்கும் போதும் அவளது வேகம் முன்னருக்கும் அதிகமாக இருந்ததே தவிர குறையவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அருணுக்கு ஆச்சரியம் எல்லாம் ஒன்றுமில்லை. அவனும் தனது அக்காவின் இத்தகைய பிரமாணங்களுக்கு கடந்த சில தினங்களில் பழகியிருந்தான். முடிந்த புத்தகங்களை திரும்பி கொடுக்க போயிருந்த அருணை பார்த்த நந்தீஸ் தான் அவளின் வேகத்தில் ஆடி போய்விட்டான். இதில் இதைவிட இன்னும் கொஞ்சம் கடினமான புத்தகங்களை தனது தோழி கேட்பதாக அருண் கூறிய பொழுது நந்தீசன் முகத்தை பார்த்த அருணுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அருணுக்குமே தெரிந்துதான் இருந்தது தனது அக்காவின் இந்த அரிய வகையான உயிரினம் போன்ற செயல்கள். ஆனால் அவனுக்கு என்னவென்றால் அதே குடும்பத்தில் பிறந்த தனக்கு ஏன் அவளை போன்ற திறமை வரவில்லை என்று நினைக்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை தாம் தத்து எடுக்கப்பட்ட குழந்தையோ என்று கூட அவனுக்கு சில நேரம் தோன்று வைத்துவிட்டது அவனது அக்காவின் செயல்கள். நந்தீசுக்கோ அவனது ஆச்சரியத்திலிருந்து வெளிவர சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. அருண், உண்மையா சொல்லு, அந்த பொண்ணு யாரு என்று நந்தீஸ் கேட்க, சீனியர், இப்ப வதைக்க அவங்கள பத்தி என்னால சொல்ல முடியாது. அவங்க என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க. என்ன நம்புங்க, அவங்க என்னைக்கு தன்னை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போற ஆள் நீங்களா தான் இருப்பீங்க என்று கூற, நந்தீசுமே ஓகே, ஒருவேளை உன் ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னா சொல்லு, என்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு ஏத்த ஒரு போஸ்டிங் காத்துட்டு இருக்கு என்பதோடு விட்டுவிட்டான். அருணுக்கு இப்பொழுதே அவந்திகாவிடம் இந்த வேலையை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்க சந்தோஷ ஊற்று பெருக்கெடுத்தது. அக்கா, நீங்க ஏன் என்னோட சீனியர் கம்பெனில வேலைக்கு சேரக்கூடாது? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் என்று கூறியவனின் கண்களில் கனவுகள் மிதந்தன. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு செல்ல தனது உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள், எனக்கு இந்த 9 to 5 வேலையெல்லாம் ஒத்து வராத அருண் என்று கூறிவிட்டாள். கனவுலகில் மிதந்து கொண்டிருந்த அருணுக்கும் முகம் விழுந்து விட்டது. ஏன் அக்கா என்று தனது கனவுகள் எல்லாம் கலந்ததை தாளாமல் கேட்டான். அவள் அதையெல்லாம் கண்டு கொண்டதை போல் தெரியவில்லை. அருண், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், வா வீட்டுக்கு கிளம்பலாம் என்று வாயிலை நோக்கி நடையை கட்டினாள். இத்தனை நாட்களில் தனது உடல்நிலை முன்னேறி உள்ளதை அவந்திகாவால் உணர முடிந்தது. பேருந்து பயணத்தின் போது, அக்கா, நீங்க ரிகவர் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வர்றதை கொண்டாட அப்பா சிக்கன் பிரியாணி செய்ய போறாங்களாம் என்று சந்தோஷ மிகுதியில் பேசினான் அருண். அவந்திகாவிற்கு தனது சித்தப்பாவின் சமையலை பற்றி நினைக்கும் போதே ஒரு மென்னகை வந்து உதட்டில் ஒட்டி கொண்டது. அவளது சித்தப்பா மிக அருமையாக சமைப்பார். இன்னும் சொல்ல போனால் அவர் சமைத்தால் இவள் வழக்கமாக உண்பதை விட சேர்த்து உண்பாள். தனது இடப்புறத்தில் உள்ள ஜன்னலில் தலையை சாய்த்து கொண்டாள். 3 வருடங்களுக்கு முன் இவர்கள் மட்டும் தனக்கு ஆதரவு தரவில்லை என்றால் என்றோ தனது வாழ்வு நரகமாகி இருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். தாங்களே வாழ திண்டாடி கொண்டிருந்த போது நாதியின்றி வந்த தன்னையும் சேர்த்து கொண்டார்களே, இவர்கள்தான் எத்தனை உண்மை மனிதர்கள். தனக்கு உதவிய தன் சித்தப்பாவிற்கும் தம்பிக்கும் அவர்கள் கொடுத்ததை விட அதிகமாக அன்பையும் மகிழ்ச்சியும் வாரி வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாள். அவர்கள் இறங்க வேண்டிய இடத்திற்கு பேருந்து வந்துவிட இறங்கி தங்கள் வீட்டை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தின் சுற்றுப்புறத்தை பார்த்தவள், அருண், நம்ம வேலைய ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகணும் என்றாள். ஆனா அக்கா, இப்போ நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே என்று அருண் கூற, பணத்தை பத்தி கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன் என்றபடியே வீட்டை நோக்கி நடந்தவளுக்கு தங்கள் வீட்டின் முன்னர் நிறைய பேர் குழுமி இருப்பது தெரிந்தது. அவர்கள் அங்கே சென்று பார்த்த போது, உன்னை முன்னாடியே புட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா, இப்போ நீ பேக் பண்றியா இல்ல வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அள்ளி வெளியே போடவா என்று அவந்திகாவின் சித்தப்பாவான அருண்மொழிநாதனிடம் கத்தி கொண்டிருந்தான் அவர்கள் வீட்டின் முதலாளி. இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சார்? நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ ஒழுங்கா வாடகை கொடுக்காத மாதிரி இருக்கு. சாப்பாட்டுக்கே இல்லனாலும் உங்களுக்கு வாடகைய மாசம் மாசம் ஒழுங்காதானே சார் கொடுத்துட்டு இருக்கேன் என்று அவர் கூற, உன்னை கிளம்ப சொன்னா முதல்ல கிளம்பியா, சும்மா வியாக்கியானம் பேசிட்டு இருக்க என்று கூறியவரே அங்கிருக்கும் பொருட்களை எடுத்து வெளியே போட ஆரம்பிக்க, சார் வேணா சார் என்று தடுக்க போன அருண்மொழிநாதனை தள்ளிவிட அவர் சென்று டைனிங் டேபிளில் முட்டி மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அப்பா என்று கதறியபடியே அவரை நோக்கி ஓடினான் அருணகிரி. அருண், முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு என்றவாறே அருணின் மடியில் இருந்து தன் சித்தப்பாவை தாங்கிக் கொண்டவள்,
அவரை மெதுவாக இழுத்து சென்று சோஃபாவில் படுக்க வைத்து அவரை எழுப்ப ஆரம்பித்தாள். முன்னர் இருந்த சூழ்நிலை இப்பொழுது தலைகீழாக மாறிவிட அருண்மொழியின் நிலையை பார்த்த வீட்டு முதலாளி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயமாகிவிட்டது. பாருமா, நான் உங்க சித்தப்பாவை எதுவுமே பண்ணல என்று கூறிக்கொண்டே நழுவ ஆரம்பிக்க, இப்போ மட்டும் நீங்க இங்கிருந்து போயிட்டா அடுத்து நம்ம பார்க்க போற இடம் கண்டிப்பா கோட்டாதான் இருக்கும், முடிஞ்சா நகுந்து பாருங்க என்று மரியாதையோடு தான் கூறினாள். ஆனால் அவள் கூறிய தோணி அவன் ஈரக்குலையை நடுங்க வைத்தது. அவனுக்கு பயத்தில் கால்கள் பின்னிக் கொண்டன. ஆம்புலன்ஸ் வந்துவிட அதில் அருண்மொழியை ஏற்றிவிட்டு அடங்கி போய் நின்று கொண்டிருந்த வீட்டு முதலாளியை நோக்கி வந்தவள், யாரு சொல்லி இந்த வேலையை பண்ணுனீங்க நீங்க என்று கேட்டாள். அவன் ஒன்றும் கூறாமல் அப்படியே நிற்க, இப்போ மட்டும் நீங்க சொல்லல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் மறு வேலை என்று அவள் கூற, அவனுக்கு முன்னே நின்று பேசிக் கொண்டிருக்கும் அந்த பெண் வெறும் வாய் சொல்லோடு முடித்து விடுபவள் போல் அவனுக்கு தெரியவில்லை. எனக்கு அந்த அம்மாவோட பேர்லாம் தெரியாது, ஏதோ பப்பிமான்னு கூப்பிடுவாங்க, அந்த அம்மா தான் என்கிட்ட பணம் கொடுத்து உங்க குடும்பத்தை இந்த வீட்டுல இருந்து விரட்டி அடிக்க சொல்லுச்சு, நானும் செஞ்சேன், அவ்வளவுதான். அவந்திகா அவனது பதிலை கேட்ட பிறகு அவனிடம் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக சென்று ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டாள். அவளது மனது அந்த வீட்டு முதலாளி கூறிய விஷயங்களை அசை போட்டது. அந்த பொம்பளைக்கு சீக்கிரமா சாகணும்னு விதி இருந்தா நாம என்ன பண்ண முடியும் என்று நினைத்து கொண்டாள். அருண்மொழிநாதனை பரிசோதித்த மருத்துவர், இவருக்கு இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலனா இவர் இப்போ உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று முடிவாகி கூறிவிட்டார். எவ்வளோ பணம் டாக்டர் ஆகும் என்று கேட்டவனுக்கு இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. 3 லட்சம். 3 லட்சமா? மருத்துவர் கூறியதை கேட்ட அருணுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. 3 வேளை சோற்றிற்கே கஷ்டப்படும் நிலை, இதில் 3 லட்சத்திற்கு எங்கே போவது? டாக்டர், கொஞ்சம் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு சொல்லவா என்று கேட்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே கூட டைம் எடுத்துக்கோங்க, பணத்தை பே பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு நடையை கட்டிவிட்டார் மருத்துவர். அக்கா, 3 லட்சம்ன்றது இப்போ முடியாத காரியம், வேணும்னா ஒன்னு பண்ணலாம், என் சீனியர்கிட்ட போய் லைஃப் டைம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வர பாக்குறேன் என்று கூற, அவந்திகா நிர்மலமான முகத்துடன் அருண்மொழியை பார்த்தவாறே அமர்ந்திருந்தாள். அருண், உன்கிட்ட இப்ப எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு என்று அவந்திகா கேட்க, அவன் தனது சட்டை பையில் கைவிட்டு பார்த்து 2 200 ரூபாய் நோட்டுகளையும் 1 100 ரூபாய் நோட்டையும் எடுத்தான். மொத்த 500 ரூபாய். தன் தந்தையை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு பணத்தை கட்டிவிட்டு வந்தவனிடம் மிச்சம் இருந்த பணம் அந்த 500 ரூபாய். அதை என்கிட்ட கொடு, அப்புறம் உன் பேங்க் அக்கவுண்ட் நம்பரையும் கொடு என்று அவந்திகா கேட்க, அருணுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளிடம் பணத்தை கொடுத்து கொண்டே, அக்கா என்ன பண்ண போறீங்க என்று கேட்க, நான் வெளியே போய் ஏதாச்சும் பண்றேன், நீ உன்னோட போனை கையிலேயே வச்சுக்கோ, உன்னோட அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்தா மெசேஜ் வந்தா உடனே பணத்தை ஹாஸ்பிட்டல் கவுண்டர்ல கட்டிடு என்ன என்று அவந்திகா கூற, அக்கா நீ என்ன பண்ண போற, நான் சொல்றது கேளுக்கா, என் சீனியர்ட்ட நான் பேசி பாக்குறேன், அவர் ரொம்ப பணக்காரர் தான், நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, நான் பணத்தை ரெடி பண்ணிருவேன்க்கா, நீ எங்கேயும் போக வேண்டாம் என்று பயந்த பாவனையோட அருண் கூற, அருண் நீ தேவையில்லாம பயப்படுற, நீ அக்கவுண்ட் நம்பர் கூட, நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல என்று அவந்திகா கண்டிப்புடன் கூற, அக்கா வேணாங்கா, கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஒரு கிரைம்கா என்றவன் அழுது விடுபவன் போல் ஆகிவிட, என்ன நம்பு அருண், நான் என்னோட திறமையை எப்பயும் தப்பான வழியில பயன்படுத்த மாட்டேன் என்று கூற, அவனால் அதற்கு மேல் பேச எதுவும் முடியவில்லை. அக்கவுண்ட் நம்பரை கொடுத்து விட்டான். அக்கா என்ன பண்ண போறனாச்சும் சொல்லுக்கா என்று கேட்க, போனை ஆன்லயே வச்சிரு, பணம் டிரான்சாக்ட் ஆகும் என்ன என்றபடியே சென்று விட்டாள் அவந்திகா. அருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு கம்ப்யூட்டர் புரோகிராமிங்கில் அதிகம் திறமை இருக்கிறது தான், ஆனால் அந்த வேலையில் கொஞ்சம் நேரத்திலேயே 3 லட்சம் சம்பாதிக்கிறதுன்றது நடக்காத காரியம். இதையெல்லாம் நினைத்து இணைத்து அவனுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்க அப்படியே அமர்ந்து விட்டான். அவந்திகா பக்கத்தில் இருந்த ஒரு இணையதள மையத்திற்கு சென்றாள். அவளிடம் இருந்த பணத்திற்கு எத்தனை மணி நேரங்களை புக் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் புக் செய்துவிட்டு உள்ளே வந்து அமர்ந்து விட்டாள். அவள் மருத்துவமனையில் இருந்தபோது புத்தகங்களை மட்டுமே படித்துக் கொண்டிருக்கவில்லை, பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளையும் தான் கற்றுக்கொண்டிருந்தாள். உதாரணமாக சொல்ல போனால், பல கம்பெனிகள் அவர்களது மென்துறையில் இருக்கும் பலவீனங்களை ஹேக் செய்து கண்டுபிடித்து தந்தால் அதற்கு பரிசு தொகை தருவார்கள். அது மட்டும் இன்றி சில நிறுவனங்கள் ஹேக்கிங் போட்டியெல்லாம் வைக்கிறார்கள் என்றும் அதில் ஜெயிப்பவர்களுக்கு பரிசு தொகைகள் தருகிறார்கள் என்றும் அவந்திகா இந்த 1 வாரத்தில் அறிந்து வைத்திருந்தாள். அவற்றில் ஒன்றின் பின் ஒன்றாக கலந்து கொள்ளலாம் என்று தான் முடிவு செய்து வைத்திருந்தாள். ஆனால் அவளது நிலைமை இன்றே அவள் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ளும் கட்டத்திற்கு தள்ளிவிட்டு விட்டது.
ஒரே ராத்திரியில் அவள் 3 லட்சங்களை ஜெயித்தாக வேண்டும். அவளால் முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு முழுவதுமாக இருந்தது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்று அன்றைய கண்ணதாசன் சும்மாவா எழுதி வைத்தார்? அவள் கணிதறிவியலில் தனக்கு இருக்கும் திறமையை காசாக்க ஆரம்பித்தாள். தனது அலைபேசியில் டிங் என்ற சத்தம் கேட்க என்னவென்று பார்த்தான் அருண். அவனது வங்கி எண்ணிற்கு 5000 ரூபாய் வந்துள்ளதாக காமித்தது அக்குறுஞ்செய்தி. அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிய ஆரம்பித்தன. 30 நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஒரு 5000 அவனது வங்கி எண்ணிற்கு போடப்பட்டுள்ளதாக அருணுக்கு தகவல் வந்தது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் அக்கா எங்கே இருக்கிறாள், என்ன செய்து கொண்டிருக்கிறாள், எப்படி இந்த பணம், அதுவும் சில மணி நேரங்கள், இப்படியாகப்பட்ட 1000 கேள்விகள் அவனுள் எழுந்தன. அடுத்த ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் வந்து வங்கி எண்ணிற்கு பணம் போடப்பட்டுள்ளதாக அவனுக்கு குறுஞ்செய்தி வந்த வண்ணமே இருந்தது. அவனது வங்கி கணக்கில் இருந்த இருப்பு தொகை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவனது தந்தையின் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பணம் வந்தவுடன் ஓடி சென்று பணத்தை செலுத்திவிட்டு வந்தான். அவனுக்கு தனது அக்காவை நினைத்து வேதனையாக இருந்தது. அவள் எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு உறுதுணையாக இரு இறைவா என்று வேண்டிக் கொண்டான். இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு நினைத்தாலும் இந்த ஒரு இரவு தனது வாழ்க்கையின் முக்கியமான இரவாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான் அருண். அவந்திகாவை தனது அக்கா என்று உணரும் போதே அவனுக்கு பெருமையாக இருந்தது. தனக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது என தெரிந்த பின்னரே அவளது விரல்கள் ஓய்ந்தன. இந்த ஒரே இரவில் அவளால் எண்ணிலடங்கா கணினைகளும் மெய்ப்பொருட்களும் பிரித்து மேயப்பட்டிருந்தது. அவள் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தவள் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த மையத்தை விட்டு வெளியே வந்தாள். மருத்துவமனைக்குள் நுழைந்ததுமே அருண் அவந்திகாவை நோக்கி ஓடி வந்தான். அவளுக்காக காத்திருப்பான் போலும். "கா, எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரமா? நல்லா இருக்கீங்க தானே?" என்று அவன் பதட்டப்பட, "இங்க பக்கத்துல இருந்த இன்டர்நெட் கஃபேல தான் இருந்த அருண். பணம் வந்துச்சுதானே?" என்று அவந்திகா கேட்க அவன் வேகமாக தலையாட்டினான். "அதுவும் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வந்திருக்கு" என்று கூறினான். அவன் இவ்வளவு சந்தோஷமாக அவனுக்கு தெரிந்து இதுவரை என்றும் இருந்ததில்லை. எனவே தோன்றியது, "அக்கா, நீங்க தான் என்னோட ஹீரோ. எப்படிக்கா இதை பண்ணீங்க?" என்று அருண் கேட்க, "அருண் ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்" என்று அவள் கூறினாள். அப்பொழுதுதான் அருண் கவனித்தான். அவந்திகாவுக்கு கண்கள் எல்லாம் சிவந்து போய் கண்களுக்கு கீழே கருவளையம் தெரிந்தது. "சரிக்கா, நீங்க அப்பாவுக்கு பக்கத்துல இருக்க சோஃபால ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரேன்" என்று கூற அவளும் தலையாட்டினாள். ஒரு பக்கம் அவந்திகா போர்வையை போத்திக் கொண்டு சோஃபாவில் தூங்கிவிட, மறுபக்கம் அருண் சந்தோஷமாக காலை உணவு வாங்க சென்றான். ஆனால் இவர்கள் இருவருக்கும் தெரியாத ஒன்று, இரவு முழுவதும் அவந்திகா செய்த வேலைகள், ஜெயித்த போட்டிகள் எல்லாம் மொத்த இணையதள உலகையும் ஒரு ஆட்டி எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரே இரவில் மென்துறை உலகம் முழுவதிலும் பேசப்பட்டு வரும் ஒரே பெயர் ஹேக்கர் 001. அந்த 001 என்பதுதான் அவந்திகாவுடைய கோட் நேம். இது 001 உலகில் தலை சிறந்த 10 ஹேக்கர்களால் பேசப்படும் அனைவரிடமும் போட்டியிட்டு அனைவரையும் வீழ்த்தி இருக்கிறாள் என்பதே இதில் சிறப்பம்சம். யார் அந்த 001 என்ற கேள்விக்கு மட்டும் யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. அவள் தன்னை பற்றிய தனது அடையாளத்திற்கான ஒரு தடயத்தை கூட அவள் அங்கு தவற விடவில்லை. அவளது கோட் நேம் 001 ஒன்று. இதை தவிர அவள் ஆனா பெண்ணா, அவளது பெயர் என எதுவும் யாருக்கும் தெரியவில்லை. தெரிவதற்கும் அவந்திகா விடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தனது அலைபேசி ஒலிக்க அதை எடுத்து காதில் வைத்தான் ரவிச்சந்திரன். ஒரு ஒடுங்கி போன ஆண் குரல் கேட்டது. அது நந்தீஸின் குரல் தான் என்று நம்புவதற்கே ரவிக்கும் சில நிமிடங்கள் ஆனது. ஒரு வார்னிங் கூட கொடுக்கல சிஇஓ. மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமையும் கிராஷ் பண்ணினது தான் அந்த 001. அவன் நம்ம ஊர்ல இருக்கிற 50 டாப் ஹேக்கர்ஸ்க்கும் சவால் விட்டான். நானும் அதுல கலந்துகிட்டேன். என்னாச்சு தெரியுமா சிஇஓ? அந்த 001 உன்னை லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டானா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ரவி. அவனது குரலில் அளவுக்கு அதிகமான சுவாரஸ்யம் இருந்தது. "ஆமா சிஇஓ, அதுவும் அவன் என்னை பீட் பண்ண 1/2 மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டான்." நந்தீஸுக்கு இதை சொல்ல அவமானமாக இருந்தது. ரவி வேறு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல, "நீ என்கிட்ட பொய் ஒன்னு சொல்லிய நந்தீஸ். அந்த 001 உன்னை 10 நிமிஷத்திலேயே தோக்கடிச்சிருப்பான். ஆனா நீ என்கிட்ட 30 நிமிஷம்னு மாத்தி சொல்றதானே" என்று கேட்க, "சிஇஓ, 1000 இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டு" என்றவன் அழுது விடுபவன் போல் ஆகிவிட்டான். ஒருவாறு அவனை சமாதானப்படுத்த முயன்று அதில் வெற்றியும் கண்டான் ரவிச்சந்திரன். ரவிக்குமே புரிந்தது, அரை மணி நேரத்தில் வீழ்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ரவிச்சந்திரனுக்கு பிறகு தான் பார்த்த பெரிய ஹேக்கர் அந்த 001 தான் என்று நினைத்தான் நந்தீஸ். இருந்தாலும் உண்மையை சொல்லியே ஆகணும் சிஇஓ, அந்த 001 சான்ஸே இல்ல.
நான் உனக்கு அப்புறம் பார்த்த பெரிய ஹேக்கர் இவன் தானே அடிச்சே சொல்வேன். அவன் ஏதோ பண தேவையில இருந்திருப்பான் போல. என்கிட்ட பெட் அமௌண்ட் பேசினதுக்கு அப்புறம் அவன் வேற எதுவுமே மெசேஜ் பண்ணல. இருந்தாலும் நான் அவன்கிட்ட ஒரு கம்பெனி பேர் சொல்லி அவன் வேலைக்கு வந்தா எவ்வளவு சம்பளம் வேணாலும் கொடுக்கறதா சொல்லிட்டேன். நான் உன் பெர்மிஷன் இல்லாம உன் கம்பெனி நேமை யூஸ் பண்ணிட்டேன்னு நீ கோவிச்சுக்க கூடாது சிஇஓ. அடுத்த கம்பெனிக்கார அந்த நாட் ஒன் ஆட்டைய போடுறதுக்குள்ள நம்ம ஆட்டைய போடணும், அவ்வளவுதான் என்று ஆர்வமாக சொல்லி கொண்டிருந்தான் நந்தீஷ். கண்டிப்பா நந்தீஷ், இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் நம்ம கம்பெனிக்கு வேணும் என்று ரவி கூற, அந்த நாட் ஒன் மட்டும் உன் கம்பெனில வேலைக்கு சேர ஒத்துக்கிட்டானா நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரணும் என்ன என்று நந்தீஷ் கேட்க, கண்டிப்பா வாங்கி தரேன் என்று சிரித்தான் ரவி. நந்தீஷின் இந்த குழந்தைத்தனம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனிடம் பேசி முடித்தவனுக்கு யார் இந்த நாட் ஒன் என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. என்ன ஆனாலும் அந்த நாட் ஒன் என் கம்பெனிக்கு கொண்டு வராம விடமாட்டேன் என்று போற போக்குல ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டான் ரவிச்சந்திரன். தன்னை போன்ற திறமை படைத்த ஒருவனை காண அவனுக்குமே ஆவலாக இருந்தது. அப்பா, இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு என்று டைனிங் டேபிளில் தன்னருகே புன்னகையோடு அமர்ந்திருந்த ரவியை பார்த்து கேட்டான் அவனது மகன் கௌதம். அதை கேட்ட சுலோச்சனாவும் ராமச்சந்திரனும் திரும்பி ரவியை பார்த்தார்கள். இயல்பாகவே ரவிச்சந்திரன் தன் உணர்வுகளை முகத்தில் காட்டுபவன் இல்லை. அவன் முகத்தை பார்த்து அவன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்று யாராலும் சொல்ல முடியாது. பின்ன இருக்காத கௌதம், ரவியும் பூர்ணிமாவும் சேர்ந்து இன்னைக்கு பூர்ணிமாவோட கல்யாண ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறாங்கல்ல, அதான் என்று சுலோச்சனா சிரிக்க, வெட்டிங் ட்ரெஸ்ஸா என்று கேட்டான் ரவி.